அனைவருக்கும் வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கே நடக்குதுங்க. சென்னையில் உங்களுக்கே தெரியும், சென்னை ஒரு பெரிய இடம். நம்ம இதுவரையில் நடந்த விதை திருவிழாக்கள் எல்லாமே நகரத்தோட வடக்கு பகுதியில், நடுப்பகுதியில் அங்கெல்லாம் நடந்துச்சு. முதல் முறையாக தெற்கு பகுதியை, அதாவது தாம்பரம், இந்த பக்கம் கேளம்பாக்கம், இந்த பக்கம் முடிச்சூர், கீழே செங்கல்பட்டு, இதெல்லாம் அடிப்படையாக வச்ச ஒரு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கூட மனசில் நினைப்பீங்க, ஒரு மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஆசை இருக்கும். என்ன செய்யணும், எடுத்தோடனே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்குன்னு போய் விதை எங்கேயோ போய் வாங்கணுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அடுத்து வந்து இதுக்கான மண் கலவை எப்படி பண்ணணும், அதுக்கான சட்டி வேணும், எந்த இடத்துல வச்சு செய்கிறது, அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் வரும். இந்த கூட்டத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாங்க, இங்கே எல்லாமே உங்களுக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சும்மா பை வேணும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக, இப்போ மாடி தோட்டத்தில் வந்து மாடியில் நம்ம இருக்கோம், அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வச்சுருப்போம், அந்த நம்ம என்ன சொல்கிறது, வெயில் படக்கூடிய இடங்களில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்போம். வெளியில் ஒரு ஒரு சின்ன இடமா இருக்குதுன்னு கூட வச்சுக்கோமே, ஒரு ஸ்டூல் போட்டு நம்ம வைக்கணும்னா கூட அந்த இடத்துல கூட ஒரு ஒரு சின்ன பையை வச்சு நம்ம ஒரு பயிரை வளர்க்கணும் அப்படின்னா அது எவ்வளவு, அதற்கான பயிர், அதுக்கான பை, உள்ளே இருக்க மண், இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். என் வீட்டுக்கு பக்கத்துலேயே மண் இருக்குது, பட் அந்த மண்ணில் வளருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சட்டிகள், பைகள், அதுக்குள்ளே போட வேண்டிய மண், தென்னை நார் கழிவு, மண்புழு உரம், ஊட்டமேற்றிய தொழு உரம், இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. நீங்கள் நீண்ட காலமாக கூட பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அதை விட முக்கியமானது என்னென்னாங்க, ஃபோன் நம்பர். இப்போ உங்களுக்கு ஆசையாக இருக்கும், எங்கே போய் வாங்குறது அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் இப்போ திடீர்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் சென்னையில் வேப்ப முன்னாக்கு எங்கே கிடைக்கும்ட்டு, மண்புழு உரம் எங்கே கிடைக்கும், அதே மாதிரி விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அதோட தொடர்பு எண், அதுதான் இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம். மனுஷங்களை பழகிக்கிறது. ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இல்லைங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி இந்த கடைக்காரங்களை தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மனசில் ஒரு தைரியம் வரும், நம்ம என்றைக்குனாலும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டுக்கு அவசரத்துக்கு நிறைய பேசுகிறாங்க யூடியூப்பில் வந்து, பாரம்பரிய நெல், எண்ணெய் பயன்படுத்துங்க, சுத்தமான எண்ணெய் பயன்படுத்துங்க, நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க, அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கேள்வி என்ன வரும், எங்கே வாங்கிறது, எங்கே வாங்கிறது? நான் எதுவாக இருந்தாலும் கண்ணில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ இதில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, டிவியில் சொல்கிறதெல்லாம், யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ ஒருத்தர் வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ நான் என் கண்ணில் பார்க்கணும், ஒரு அரிசியை கண்ணில் பார்த்து நான் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இங்கே வரணும், இந்த மாதிரி நிகழ்வுக்கு வரணும், கண்காட்சிக்கு வரணும். நிறையா காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை கண்ணில் பார்க்குறப்ப உங்களுக்கே தோணும், நம்ம 1 கிலோ வாங்கலாமா, 5 கிலோ வாங்கலாமா, 10 கிலோ வாங்கலாமா, இது நமக்கு திருப்பி கிடைக்குமா, பட் இவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படி ஒன்று. இன்னொரு விதமாக சும்மா ஒரு ஓப்பனாக சொல்கிறேங்க, பணம் அனுப்பிச்சா கிடச்சிருமா அப்படின்னு கூட நமக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? அவங்க கொடுப்பாங்களா, கொடுக்காம போயிடுவாங்க. இப்போ இங்கேன்னா பார்த்து வாங்கிடலாம்ல, கையில் காசை கொடுக்குறோம், பொருளை வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப எளிமைங்க, ரொம்ப எளிமையாக நம்ம செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது,
என் வீட்டோட மொட்டை மாடியில் நான் என்ன பண்ணோம், அல்லது எனக்கு மொட்டை மாடியே இல்லை, நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன். சும்மா ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது. கிழக்கில் மட்டும்தான் எனக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, மேற்கில் மட்டும்தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன வகையான பயிர்கள் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள், சரிங்களா, ஆலோசனை வேணும்ல அது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் ஆசைப்படுவோம், பூ பயிர் வளர்க்கணும், மல்லிகை வளர்க்கணும், ரோஜா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுறப்ப என்ன நடக்கும்னா, நான் போய் ஆசைப்பட்டு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். ஆனால் ரோஜா பூக்காது. ஏன் பூக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்க, அதை தான் சொல்கிறேன், தொடர்பு எண் வேணும். ஏங்க என் தோட்டம் பூக்கலை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு 2 பேரோட தொடர்பு எண் வேணும். அதுக்கு தான் இங்கே வரணும் நீங்கள், சரிங்களா. ஒவ்வொரு செடியை வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நேரம் பிப்ரவரி மாதத்தில் மாமரம் பூக்கணும், பலாமரம் பூக்கணும். இந்த 2ம் பூக்கலைன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்னது தாங்க, தண்ணி கொடுக்காமல் இருக்கணும். தண்ணி கொடுக்காமல் இருந்தால் பூத்துரும். இந்த ஒரு செய்தி தான். ஆனால் இது தெரியணுன்னா இங்கே வரணும். இந்த மாதிரி வந்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி ரோஜா எனக்கு பெருசாக பூக்கணும், பூக்கணும், மொட்டு விடணும்னா என்ன செய்யணும், வெட்டி விடணும், கிள்ளி விடணும், வெட்டி விடணும், நுனியை கவாத்து பண்ணி விட்டோம்னா நிறையா பூ வரும். ஒரு சின்னது, சரியா. அதே மாதிரி முருங்கை, பப்பாளி, அதில் வந்து நமக்கு பூ வரணும், காய் வரணும். ஆசையாக இருக்குது, பப்பாளி நம்ம வீட்டில் வளர்ந்ததை நான் எடுத்து சாப்பிடணுன்ட்டு. அப்போ அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி வச்சு வளர்க்கலாம், நாட்டு விதைகள் போட்டு வளர்க்கணும்னா எப்படி வளர்க்கலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது. காலையில் 9லேருந்து சாயந்தரம் 5 வரை நடக்குது. நீங்கள் பொறுமையாக வாங்க. உங்களுக்கு கோயிலுக்கு இன்றைக்கி தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். கோயிலுக்கு போயிட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே கூட வாங்க. காலையிலே வந்தால் நல்லதுங்க, குறைஞ்சபட்சம் மதியத்துக்கு மேலேயாவது வாங்க. ஒரு இடம் பார்த்துட்டு போங்க, ஒரு மனசில் ஒரு பிடிப்பு வரும். அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேங்க. மாடி தோட்டம் எல்லாருமே வைக்கணும். ஏன் தெரியுமா? 2 விஷயம். ஒன்று வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்காக ஒரு மாடி தோட்டம், சரிங்களா. அந்த மாடி தோட்டம் வைக்கிறப்ப ஒரு சின்ன செடிங்க, மாடி தோட்டம்னா 100 செடி வைக்கணும்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு செடிங்க. இப்போ நீங்கள் இப்படி கூட யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து கொத்தமல்லி வாங்குவீங்கள, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெஜிடேரியன் சைவ சாப்பாடு தான், ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப கொத்தமல்லி தழை வாங்குவோம்ல, மேலே வெட்டி கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிட்டோம். கீழே ஒரு வேர் இருக்கும்ல, அந்த வெட்டின பகுதி இருக்கும்ல, அதை என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை 1 ஜான் உயரம் உள்ள நாட்டு கொத்தமல்லி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு டம்ளரில் கூட மண்ணில் அப்படி குத்தி அதில் வச்சு நான் அமைச்சு கொடுங்க, அதை நட்டு வைங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லது செய்யும். புதினா வாங்குவீங்க, அந்த குச்சியை குத்தி வைங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க, சரிங்களா. அந்த செடியோட எடையை பார்த்துங்க, எடை அளவுக்கு தண்ணி, சங்கில் சின்ன பிள்ளைக்கு பால் ஊற்றுற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கங்க. வெயிலில் வைங்க, வெயிலில் வைக்கணுங்க, எதுனாலும் நிழலில் வைக்கக்கூடாது, வெயிலில் வைங்க, சூப்பராக இருக்கும், சரியா.